ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ளை வித் விக்கி. இன்றைக்கி எதை பற்றின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி. அதாவது ஒரு நல்ல ஒரு சிவன் கோவிலுக்கு போகலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா பர்வதமலை ஏறலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, ஓகே, நம்ம திருவண்ணாமலை போயிட்டு ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம பர்வதமலை போயிட்டு ஃபுல்லாகவே நைட்டு மலை ஏறிட்டு அப்படியே ஏர்லி மார்னிங் கீழே ரிட்டர்ன் ஆகிற மாதிரி பிளான் இருக்குது. பட் எப்படி இருக்கும்னு தெரியாது. க்ரௌட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. பிளான் சொதப்பாமல் நல்லபடியாக போயிட்டு வந்தால் சரி தான். சரி, ஓகே, இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஐக்கான ஆலில் போட்டுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மகா சிவராத்திரி அன்றைக்கி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அங்கே போனதுக்கப்புறம் தான் அதோட வியூ எல்லாமே நமக்கு தெரிய வரும். இது ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த மகா சிவராத்திரி அன்றைக்கி போகிறது. பர்வதமலை ஆல்ரெடி நான் போயிருக்கேன். பட் இந்த டைமில் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் போகிறதால எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல, அதனால சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பர்வதமலையோட உயரம் பார்த்தீங்கன்னா 4650 அடி. எல்லாருமே லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் ஏறணும்னு நினைக்கிற மலை பர்வதமலை. பௌர்ணமி பிரதோஷ அன்னைக்கு இந்த மலை ரொம்பவே விசேஷமாக இருக்கும். ஃபஸ்ட்டை விட இப்போது ஓரளவுக்கு சேஃபாக தான் இருக்குது. பட் கடபார மலை ஏறும் போது தான் நமக்கு அள்ளி விட்டுரும். இங்கே இவ்வளோலாம் கூட்டம் நான் இருந்து நான் பார்த்ததே கிடையாது. 10 வண்டி தானே இருக்கும் மேக்ஸிமம். இன்னைக்கு மகா சிவராத்திரினால 10,000 பேருக்கும் மேலே வந்திருக்காங்க. இந்த பர்வதமலை ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற ஒருத்தர் ஆஞ்சநேயர் தான். தலைவா, வா, கும்பிட்டு போயிடலாம். அவரை பார்த்து முடிச்ச அப்புறம் 2 கிலோமீட்டர் நம்ம நடந்து போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வனதேவதைன்னு ஒரு கோவில் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா வனதேவதை அம்மன் இருப்பாங்க. இப்போ தான் உண்மையான மலை ஏற்றமே நமக்கு ஆரம்பிக்க போகுது. மலைக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸில் இருந்து 5 கிலோமீட்டர் மலை மேலே ஏறணும். முதல்ல படிக்கட் வரும். அந்த படிக்கட் பார்த்திங்கன்னா 1400 படிக்கட்டுகள் மேலே இருக்கும். அந்த படிக்கட்டு ஏறத்துக்கு சுமார் 1.5 மணி நேரம் மேலே ஆகும். அந்த படிக்கட்டை ஏறி முடித்ததுக்கப்புறம் பாறைகள் வரும். இந்த பாறைகளை ஏறுறதுக்கு அதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இரவு நேரங்களில் நம்ம வரும்போது இங்கே தேள், பாம்பு அதிகமாக இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு டார்ச் லைட் எடுத்துகிட்டு வந்தால் சேஃபாக இருக்கும். இந்த மலைக்கு மேலே உள்ள படிக்கட்டுகளை எப்படி ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு எல்லாருக்குமே ஒரு கொஷின் இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழேருந்து வர பக்தர்கள் அவங்களால முடிஞ்ச பொருட்களை கீழே இருந்து ஓரளவுக்கு மேலே வந்துட்டு முடியலன்னா அந்த இடத்துலையே அவங்க வச்சுட்டு போனாங்கன்னா பின்னாடி வர பக்தர்கள் அதை எடுத்துகிட்டு வந்து மேலே சேர்ப்பாங்க. அப்படி தான் ஒருத்தரும் வந்து சேர்த்து இந்த படிக்கட்டுகள் எல்லாமே சேஃபாக கட்டியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இரவு நேரங்களில் நம்ம வந்து இந்த மலையை ஏறுனா ரொம்பவே சேஃபாக இருக்கும். பிகாஸ் ஏர்லி மார்னிங்கில் நீங்கள் ஏற ஆரம்பிச்சிங்கன்னா வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும், தண்ணி அதிகமாக தேவைப்படும். அது இல்லாமல் கடபார மலை ஏறும் போது மேலே இருந்து கீழே பார்க்கும் போதே பாதி பேருக்கு அள்ளி விட்டுரும். அதனாலவே முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃபாகவும் போகணும். அதுக்காக நைட் டைமில் ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இன்னும் 10 நிமிஷம் சூரியன் பார்த்து போயிட்டேன். இங்கேருந்து இறங்கின வரைக்கும் நம்ம அங்கே கூட போக மாட்டோம். இந்த எஞ்சி அதான்டா பார்ப்போம்டா.
இன்றைக்கி சிவராத்திரினால் நிறைய கூட்டம் இந்த மலை மேலே வந்துட்டு போயிட்டுருக்கு. எவ்வளோ தான் களைப்பாக நம்ம மேலே போய் சேர்ந்தாலுமே அந்த சிவனை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து அந்த ஊரையே நம்ம சுற்றி பார்க்கும்போது அந்த களைப்பு எல்லாமே நமக்கு போயிடும். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான இந்த பர்வதமலையை வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் நம்ம ட்ரை பண்ணியே ஆகணும். ஃபைனலாக இந்த ட்ரெக்கிங்கை லைக் பண்ணுறவங்களுக்கும் சிவனை பிடிச்சவங்களுக்கும் இந்த மலை ரொம்பவே பிடிக்கும்.